நம்ம வீடியோல ambiguous grammar பத்தி பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம வெல்கம் ஜீனியஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கிரியேட் ஆகக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகே, ambiguous grammar. ambiguous grammar அப்படின்னா என்ன? ஸோ நமக்கு வந்து பார்ஸ் ட்ரீ அப்படின்னா என்னன்னு தெரியும். அப்படிதான் நான் லெஃப்ட் மோஸ்ட் பார்ஸ் ட்ரீ, ரைட் மோஸ்ட் பார்ஸ் ட்ரீ, அதாவது லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன், ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் போடுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பார்ஸ் ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன்ஸை வச்சு தான், நம்ம டெரிவேஷன்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது மோர் தென் ஒன் பார்ஸ் ட்ரீ வந்து ஒரு கிராமருக்கு, கிவன் கிராமருக்கு எக்ஸிஸ்டாக இருந்துச்சு, அப்படியே இருந்தது அப்படின்னா அது நம்ம ஆம்பிகியஸ் கிராமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதாவது நம்ம இப்போ வந்து இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன்ஸை வச்சு இந்த சேம் ரிசல்ட் நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கிராமர் நம்ம என்ன சொல்லுவோம், ஆம்பிகியஸ் கிராமர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து ப்ரொடக்ஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இ டென்ஸ் டு இ ப்ளஸ் இ ஸ்லாஷ் இ மைனஸ் இ, இ ஸ்டார் இ, ஏ எப்சிலான். ஓகேவா? ஸோ நம்ம கிராமருக்கான அந்த டியூப்பிள்ஸ் எழுதியிருக்கோம், வி டிபிஎஸ். ஸோ விங்கிறது நமக்கு என்னது, வேரியபிள், டிங்கிறது டெர்மினல், டிங்கிறது ப்ரொடக்ஷன், எஸ்ங்கிறது ஸ்டார்ட் சிம்பிள். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ இதில் என்ன டெர்மினல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்மால் ஏயும் எப்சிலானும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ விங்கிறது வேரியபிள்னு சொல்லலாம், நான் டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு வந்து இ தான் வந்து இதில் நான் டெர்மினல். நான் டெர்மினல்னால் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ், டெர்மினல் அப்படிங்கிறது கேரக்டர்ஸ், அதே மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு என்ன தான் வரும், டெர்மினலாக வரும். ஸோ லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் 1 பண்ண போகிறோம். ஸோ எல்லாம் 1 பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம்னா இ டென்ஸ் டு இ ப்ளஸ் இ, அந்த ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படிங்கிறதுனால இந்த டென்ஸ் டூ கூட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த எல்எம் அப்படிங்கிற சிம்பிளை மென்ஷன் பண்ணுறோம். இதுவே வந்து இந்த டென்ஸ் டூ போட இடத்துல ரைட் மோஸ்ட் டெரிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்எம் போடுவோம். ஓகேவா? சரி, இது வந்து லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் 1. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இ ப்ளஸ் இ எடுத்திருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கிராமரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அகெயின் இந்த ஈக்கு பதிலாக அனதர் ஒன் ப்ரொடக்ஷனை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த ப்ரொடக்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, ஸோ அப்போ ஈக்கு பதிலாக இ ஸ்டார் இ ப்ளஸ் இந்த இ அப்படியே தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் வந்து இந்த ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஏயை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டெர்மினலை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ டெர்மினலை சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இருக்கக்கூடிய சிம்பிள் அடுத்து இருக்கக்கூடிய ரிமைனிங் இ ப்ளஸ் இயை வந்து அப்படியே எழுதிடும். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஈக்கு பதிலாக அடுத்த டெர்மினலை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வரும், ஏ. ஸோ அப்புறம் இ வந்து அப்படியே இருக்கும். நம்ம வந்து லெஃப்ட்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், இன்னொரு ஏ வந்து என்ன பண்ணிடலாம், சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கை இன்னொரு வேலையும் நம்ம என்ன பண்ணலாம், டெரிவ் பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, இ ஸ்டார் இ. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, ஸ்டார் அப்படியே இருக்கட்டும். இந்த பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இ ப்ளஸ் இ சப்ஸ்டியூட் பண்ணலாம். அடுத்தது ஏ ஸ்டார், இந்த ஈக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இ அப்படியே இருக்கும், ஏ ஸ்டார் ஏ ப்ளஸ் இந்த ஈக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணிங்க. இப்போ பாருங்கள், ரெண்டுமே என்ன ஸ்ட்ரிங்ஸு, சேம் ஸ்ட்ரிங்ஸா, பட் டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெரிவ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி வந்துச்சுனாலே அந்த கிராமர் என்ன கிராமர் தான், ஆம்பிகியஸ் கிராமர் தான். ஸோ அதுக்கு பார்ட்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டெரிவேஷனுக்கு நம்ம என்னெல்லாம் எழுதியிருந்தோம், அதாவது இ டென்ஸ் டு இ ப்ளஸ் இன்னு நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எழுதியிருந்தோமா. ப்ரொடக்ஷன் வந்து இ டென்ஸ் டு இ ஸ்டார் இன்னு போட்டிருந்தோம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ பார்ட்ஸ் ட்ரீ எப்படி ட்ரா பண்ணணும்னு தெரியல, லெஃப்ட்லேருந்து அந்த டெரிவேஷன் அப்படியே இங்கே என்ன பண்ணுவோம், ட்ரீயாக போடும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இ ஸ்டார் இ போடுவோம், அப்படி தானே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஏ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இது வந்து நமக்கு என்னது, ஸ்டார் ஆப்ரேஷன் டெர்மினலில் வந்துடும். ஸோ அதனால அதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது இந்த ஈக்கு பதிலாக இ போடுவோம், லாஸ்ட்டாக இந்த ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், பி போடுவோம். ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன வரும், ஏ ஸ்டார் ஏ ப்ளஸ் ஏ. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் வருதா. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடுவோம், ஏ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அடுத்தது இந்த ஈக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், இ ப்ளஸ் இ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஈக்கு பதிலாக ஏ. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ட்ரீ வந்து சேம் கிராமருக்கு உங்களால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னால அங்கே என்ன இருக்குது, ஆம்பிகியஸ் கிராமர் இருக்குது. ஸோ நம்ம இதே டெரிவேஷன்ஸை நம்ம என்ன பண்ணிடலாம், ரைட் மோஸ்ட்லேயும் என்ன பண்ணலாம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது ரைட் மோஸ்ட் டெரிவேஷன். ஸோ ரைட் மோஸ்ட் டெரிவேஷனுக்கு வந்து நம்ம இந்த சேம் ஸ்ட்ரிங்கை வந்து ரைட்லேருந்து டெரிவ் பண்ணி வரோம். ஓகேவா?
ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், ஆர்எம் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா, ரைட் மோஸ்ட் டெரிவேஷன் அப்படிங்கிறனால. ஸோ ரைட் மோஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஈலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஈ வந்து அப்படியே வச்சுக்கோங்க ப்ளஸ். ஸோ அப்போ இங்கேருந்து இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், இந்த ஈக்கு பதிலாக நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, ஏ சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. அடுத்தது இந்த ஈக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இ ஸ்டார் இ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. ஸோ இதில் எல்லாம் என்ன எழுதிக்கோங்க, ரைட் மோஸ்ட் டெரிவேஷனாக அந்த இது போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏ. ஸோ அதுக்கு அடுத்தது இ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ஈக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணலாமா. சரி, அடுத்தது ஈக்கு பதிலாக ஏ ஸ்டார் ஏ ப்ளஸ் ஏ. ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, த சேம் ஸ்ட்ரிங்கை ரைட் மோஸ்ட் டெரிவேஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். ஸோ ப்ரீவியஸில் லெஃப்ட் மோஸ்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்போம். இங்கேருந்து என்ன பண்ணியிருக்கோம், ரைட் மோஸ்ட்லேருந்து நம்ம அதே ஸ்ட்ரிங்கு தான் ரைட் மோஸ்ட்டில் போட்டிருக்கோம். அதே ஸ்ட்ரிங்கை திருப்பி இ ஸ்டார் இங்கிற ப்ரொடக்ஷன்லேருந்து கொண்டு வரலாம். ஸோ இ ஸ்டார் இந்த ஈக்கு பதிலாக என்ன எழுதலாம், இ ப்ளஸ் இ எழுதலாமா. நெக்ஸ்ட்டு இ ஸ்டார் இ ப்ளஸ் இந்த ஈகே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ப்ரொடக்ஷன்லேருந்து எடுத்து எழுதுறது தான் இ ஸ்டார் ஏ ப்ளஸ் ஏ. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும், ஏ ஸ்டார் ஏ ப்ளஸ் ஏ. ஸோ ரெண்டுமே சேம் ஸ்ட்ரிங்ஸ். ஸோ இது வந்து இ ப்ளஸ் இங்கிற ப்ரொடக்ஷன்லேருந்து கிடச்சது, இது வந்து இ ஸ்டார் இங்கிற ப்ரொடக்ஷன்லேருந்து கிடச்சது. ஓகே, த சேம் ஸ்ட்ரிங் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் இது நமக்கு கிடைக்குதுல்ல. ஸோ அப்போ இது என்னது, ஆம்பிகஸ் கிராமர். வந்து பார்ட் 3 இதுக்கு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஈக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம், ஏ போட்டோம். அடுத்தது இந்த ஈக்கு பதிலாக என்ன பண்ணோம், இ ஸ்டார் இ சப்ஸ்டியூட் பண்ணோம். அடுத்தது இந்த ஈக்கு பதிலாக ஏ போட்டோம், இந்த ஈக்கு பதிலாக ஏ போட்டோம். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து இ ஸ்டார் இ. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈலேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். இந்த ஈக்கு பதிலாக நம்ம என்ன போட்டோம், இ ப்ளஸ் இ. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஈக்கு பதிலாக ஏ, இந்த ஈக்கு பதிலாக ஏ, இந்த ஈக்கு பதிலாக ஏ. ஓகேவா. ஸோ உங்களுக்கு அந்த டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ஷனில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா, இந்த சைட் பண்ணுறது இந்த சைடு என்ன ஆகும், டிஃபர் ஆகும். ஓகேவா. இங்கே வந்து இங்கே இ ஸ்டார் இ போட்டிருக்கோம், இங்கே இ ப்ளஸ் இ மாற்றி மாற்றி நம்ம என்ன பண்ணிடும், ப்ரொடக்ஷனை போட்டு ஆனால் அந்த சேம் ஸ்ட்ரிங்கை கொண்டு வரோம். ஸோ இப்படி கொண்டு வரும்போது the given grammar is said to be ambiguous grammar. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷன்லேருந்து ஏதாவது 2 ப்ரொடக்ஷன் எடுத்துக்கோங்க, ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எடுக்கணும். எடுத்துகிட்டு அந்த ப்ரொடக்ஷனுக்கு லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன் 1 கன்சிடர் பண்ணுங்கள், இன்னொரு லெஃப்ட் மோஸ்ட் டெரிவேஷன். அட்லீஸ்ட் நீங்கள் வந்து 2 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் 3 நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா, சேம் ஸ்ட்ரிங்குக்கு. அப்படி இருந்தால் அந்த கிராமர் நம்ம ஆம்பிகஸ் கிராமர். ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பார்ட்ஸ் 3 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் ஈஸி தான். நம்ம வந்து டெரிவேஷன் மட்டும் சேமாக வந்து 2 டிஃப்ரெண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வச்சு கொண்டு வரணும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் வேறு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வெல்கம் ஜினஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.